அனைவருக்கும் வணக்க மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு பிக் நியூஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது சிலிண்டர் முன்பதிவுக்கு புதிய விதிமுறைகளை அமல்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் ஒரு 5 விஷயத்தை இந்த செய்திக்குள்ள ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதனுடைய இடைவெளி பார்த்தீங்கன்னா 25 நாட்களாக அதிகரிச்சிருக்காங்க. அதையும் பற்றி தான் இந்த செய்திக்குள்ள ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இது போன்ற மத்திய அரசுடைய மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய இமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு சொல்லணும். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்ல மறந்துடுறீங்க. என்ன பண்ணீங்கன்னா, ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பார்க்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்காமல் எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா, அதனை விநியோகிக்கும் முறைகளில் புதிய விதிமுறைகளை கொண்டுள்ளதாக தற்போது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன் பொறுத்தமட்டில் அதன்படி ஓடிபி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் 21 நாளிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதல் காரணமாக உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக, இதன் காரணமாக இந்தியாவில் ஏற்கனவே சிலிண்டருடைய முன்பதிவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வர்த்தக சிலிண்டரில் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்துள்ளதாக நமக்கு ஏற்கனவே பதிவிட்டிருந்த மாதிரி, ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கிய பிறகு வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் குறிப்பாக ரூபாய் 60 வரை உயர்ந்ததாக சொல்கிறாங்க. வணிக சிலிண்டர் விலை 3 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 196 முதல் 218 வரை நகரங்களுக்கு ஏற்ப விலை உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் நள்ளிரவு முதல் சிலிண்டர் விநியோக புதிய கட்டுப்பாடுகளை எண்ணெய் நிறுவனங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருகின்றன. ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய நகரங்களில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாகவே 21 நாட்களிலிருந்து தற்போது 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாங்க. கிராம பகுதியில் இது 45 நாட்கள் வரை உயர்த்தப்படுகிறது எனவும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக சொல்ல வராங்க. ஏற்கனவே ஓடிபி அடிப்படையாக வைத்து சிலிண்டர் விநியோகம் தற்காலிக அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதாக இருந்தாலும் இனி இது நிரந்தரமாக மாற்றப்படுகிறதாக ஒரு குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் சோதனையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் இந்த செய்தி குரூப்பில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் சிலிண்டருடைய முக்கியமான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய இமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.